எடப்பாடி பழனிசாமி ஆஜராகிறார். தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். விவரங்களோடு செய்தியாளர் சண்முக பிரியன் இணைகிறார். பிரியன், என்ன வழக்கு இது? தற்போது எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார். இது பற்றி விரிவான தகவல்களை வழங்குங்க. சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த குறிப்பிட்ட மத்திய சென்னை தொகுதியில் பிரச்சாரங்களை பல்வேறு கட்சிகளும் மேற்கொண்டிருந்தன. அதன்படி திமுகவுடைய வேட்பாளராக இருந்த தயாநிதி மாறன், அதே போன்று அதிமுகவுடைய கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி என பல்வேறு தரப்பினரும் போட்டியிருந்தாங்க. அப்போது அதிமுக கூட்டணியில் இருந்த வேட்பாளர் பார்த்தசாரதி ஆதரித்து மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி, எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% செலவே செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். குறிப்பிட்டு இந்த பரப்புரை என்பது உண்மைக்கு புறம்பானது எனவும் மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் எனவும், எந்த ஆதாரங்களும் இல்லாமல் அவதூறை பொதுமக்கள் மத்தியில் பரப்பியுள்ளார் எனவும், தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளதாகவும் தயாநிதி மாறன் சார்பில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட இந்த வழக்கு என்பது எழும்பூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 13வது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்தது. குறிப்பிட்டு ஏற்கனவே வந்திருந்த போது இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை வழங்க வேண்டும் என நீதிபதி மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழலில் தான் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தின் 13வது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தற்போது நேரில் ஆஜராகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக உள்கட்ட விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்த சூழலில் தான் குறிப்பிட்ட ஆதாரங்கள் அனைத்தையும் வழங்க வேண்டும் என நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தயாநிதி மாறன் சார்பில் இருந்து வலியுறுத்தப்பட்டிருந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்ததை தொடர்ந்து இன்று தினம் விசாரணைக்கு அந்த 13வது மேஜிஸ்ட்ரேட் முன்பாக எடப்பாடி பழனிசாமி தற்போது நேரில் ஆஜராகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தயாநிதி மாறன் தொடர்ந்திருந்த அந்த வழக்கில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் தொகுதிக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்களையும் தொகுதி மேம்பாட்டு நிதியில் செலவிடப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டு அவர் மனுவாக தாக்கல் செய்திருப்பதும், எனவே அந்த அவதூறு கருத்துக்களை பரப்பியிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 500 கீழ் அவதூறு நடவடிக்கை எடுத்து அவரை தண்டிக்க வேண்டும் என தயாநிதி மாறன் நீதிமன்றத்தில் நாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சூழலில் தான் தற்போது இந்த வழக்கின் மீதான விசாரணைக்கும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்ற வளாகத்திற்கு தற்போது வருகை தந்து நீதிமன்றத்தின் நீதிபதி முன்பாக ஆஜராக இருக்கிறார். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.